ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்மளால நன்மை பெற்றவர்கள் நம்மை மறக்கப்பட்டு இருக்கிறதை நம்மளால பார்க்க முடியும். ஏன் கூட பிறந்தவங்க கூட நம்மளை மறந்திருப்பாங்க, தாய் தகப்பன் கூட நம்மளை மறந்து இருப்பாங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 49:15 ஸ்திரீயானவள் தன் கற்பத்தில் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் மறந்தா என்ன? உங்களை கர்த்தர் உங்களை நினைத்தருளி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் என்னை நினைத்தருளி இருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்பதாக. கர்த்தர் சொல்கிறார், மகளே நான் உன்னை மறப்பதில்லை, மகனே நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரு மறந்தாலும், யாரு உங்களை விட்டு போனாலும் கர்த்தர் உங்க கூடயே இருக்கிறேன் என்று இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர் உங்க கூட இருப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை உயர்த்துவார். இந்த மனிதனை நான் நம்பி இருந்தேன், இவங்க தான் என்னுடைய எதிர்காலத்துக்கு நல்லா உதவி செய்வாங்கன்னு நான் நினைச்சேன், ஆனா என்னை விட்டு போயிட்டாங்களே, பரவாயில்ல, நல்லது நினைச்சுக்கோங்க. கர்த்தரே உங்கள் காரியத்தை ஜெயமாய் முடிய பண்ணுவா. கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்யும்படி மனிதர்களை எழுப்பி தருவா, இன்னைக்கு தருவா. அவர்தான் உங்களை சொல்லுகிறார், மகனே நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே நீர் என்னை நினைத்தருளி இருக்கிறபடி நாளை ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி நீங்க கர்த்தரை துதிச்சுட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏற்றபடி நன்மையான காரியத்தை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.